ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஸ்டார் மூவியோட ட்ரெய்லரை எல்லாருமே பார்த்துருப்போம். கண்டிப்பாக அந்த ட்ரெய்லர் பார்த்த நிறையா பேருக்கு, மெயினாக மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஏதோ ஒரு எமோஷன் அவங்க லைஃபோட கனெக்ட் ஆன மாதிரி ஃபீல் இருந்துச்சுல. முக்கியமாக சினிமாவில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரெய்லர் கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ட்ரெய்லரோட எடிட்டிங் ஸ்டைல் பற்றி சொல்லவே வேணாம். ஏன்னா பார்த்த எல்லாருக்குமே மூவி எப்படா ரிலீஸ் ஆகும் பார்க்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி மூவியும் இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆகி சூப்பராக போயிட்டுருக்கு. நாம் டுடே இந்த ட்ரெய்லரில் எடிட்டர் யூஸ் பண்ணியிருக்க ஒரு 3 எஃபெக்ட்ஸை எப்படி ப்ரீமியர் ப்ரோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள், அப்போ தான் உங்கள் வீடியோஸ்க்கு நீங்களே இந்த எஃபெக்ட் ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் ரெலவெண்ட்டான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டோன்னே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கொலாஜ் ஆர் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3 ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சிமிலராக அந்த 3 ஷார்ட்டையும் V1, V2, V3 லேயரில் லைன் பை லைனாக உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக இந்த 3 ஷார்ட்டும் பாருங்கள் என்னென்ன ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு. இப்போது V3 லேயரில் நம்ம வச்சுருக்க ஃபர்ஸ்ட் ஷார்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டியில் இந்த பென் டூல் எடுத்து நம்ம இப்போ மாஸ்க் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ஷேப் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கார்னர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவுட்டராக வர மாதிரி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. மாஸ்க் ஒன்று க்ரியேட் ஆகிடும். சேம் ஷார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் டேப் போயிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸில் டிஸ்டார்ட்டில் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அந்த டூலை எடுத்து V3 லேயரில் ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெட்டு கட் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு பொசிஷன்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷார்ட்டை நம்ம பொசிஷன் பண்ணிக்கணும். ஸ்கேல் பண்ணணுனாலும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் லேயரில் அடுத்த ஸ்ப்ளிட்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். டைம்லைன் மானிட்டரில் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் 2 சைடுமே இந்த ஒரு லைன் எடுத்து கரெக்டாக அந்த சென்டரில் பாயிண்ட் இருக்கும் அங்கே பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ண பிறகு V2 லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த கீழே ஒரு மாஸ்க் மாதிரி க்ரியேட் பண்ணோம்ல அது நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கீழே நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு மாஸ்க் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த கிரிட் லைன் உங்களுக்கு யூஸ் ஆகும். பண்ணதுக்கப்புறம் சேம் எஃபெக்ட்ஸ் போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்து இந்த V2 லேயர்லையும் பிளேஸ் பண்ணி அந்த ஷார்ட்டையும் நீங்கள் ஜூம் அண்ட் பொசிஷன் யூஸ் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து தேர்டு V1 லேயர் தான். மாஸ்க் க்ரியேட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம் டூல் அகைன் யூஸ் பண்ணி பொசிஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த 3மே கொலாஜ் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு லைன் நமக்கு தேவைப்படுது. அதுக்கு நம்ம டைம்லைனில் பென் டூல் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல அதில் ஒரு ஸ்மால் லைன் போட்டுக்கோங்க. எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு ஷேப்போட ஆரோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும். நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணுமோ உங்கள் லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 7 கொடுத்துருக்கேன். அகெயின் வெளியில் டாட் கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு லைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அதே லெவல் கொடுத்துட்டு உங்களுக்கு கலர் என்ன வேணுமோ நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கொலாஜ் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஆடியோ பீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம இன்னும் கட் பண்ணி கொஞ்சம் சேஞ்சஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதான் அதோட மெயின் எஃபெக்ட்டு. செகண்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிற எஃபெக்ட் கேமரா கிளிக் எஃபெக்ட். அதை பண்ணுறதுக்காக நான் ஒரு ஷார்ட்டை எடுத்து டைம்லைனில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு எந்த பொசிஷன்லேருந்து கேமரா இமேஜாக அதாவது ஸ்டில் இமேஜாக க்ரியேட் ஆகணுமோ அந்த பொசிஷனில் கசரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஃப்ரேம் ஹோல்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த பொசிஷன்லேருந்து ஸ்டில்லாக க்ரியேட் ஆகிடும். இந்த எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற வியூ ஃபைண்டர் அண்ட் லைட் லீக்ஸ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வியூ ஃபைண்டர் எடுத்து மேலே ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை பொசிஷன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்டில் ஆகுது இல்லையா, ஒரு பாயிண்ட்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த லைட் லீக்ஸை V3 லேயரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு பிளெண்ட் மோடில் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணுறப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இதில் மெர்ஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். கேமரா கிளிக் ஆன பிறகு விண்டேஜ் ஃப்ரேம் மாதிரி க்ரியேட் பண்ணணும். அந்த விண்டேஜ் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை இந்த V3 ட்ராக்கில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு சாலிட் கம்போசிட்ன்ற எஃபெக்டை ட்ராக் பண்ணி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா இந்த விண்டேஜ் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு மாஸ்கில் பென் டூல் எடுத்து இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதோட கலர் உங்களுக்கு பிளாக் தான் நம்ம அங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் கலரே நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது ரெக்டாங்குலரில் கொஞ்சம் கர்வ் இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா
இந்த பாயிண்ட்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிளிக் ஆகும். இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெக்டாங்குலர் வந்து ஒரு கர்வோட கிடைக்கும். இந்த ஓவர்லே லைட் எஃபெக்ட்ஸை V4க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இந்த கேமரா கிளிக் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்த எஃபெக்ட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோ எடிட்டிங் சர்வீசஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் யூடியூப் சேனலுக்கோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணவோ இல்லை ரீல்ஸ் எடிட் பண்ணவோ இல்லை போஸ்டர் டிசைன் பண்ணவோ இல்லை லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு எடிட்டர் தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஆர் மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் டீம் உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீடியோஸ் எடிட் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம் வித் ரீசனபிள் ப்ரைஸ் அண்ட் இமிடியேட் அவுட்புட்டும் கிடைக்கும். வாங்க அடுத்த எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து ஸ்டார்னு அந்த டைட்டில் எஃபெக்ட் தான். இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஷார்ட் வந்து எடுத்திருக்கேன். அதாவது சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டையும் நம்ம வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இன்பிட்வீனில் தான் நம்ம அந்த டைட்டில் எஃபெக்ட் போடணும். இதில் சப்ஜெக்ட் வந்து இந்த பர்சன் தான். ஸோ அதுக்காக இந்த V1 லேயரை ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி V2 லேயரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த V2 லேயரை ரைட் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் வித் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கம்போசிஷன் போய்க்கோங்க. போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் ஆகிடும். பிகாஸ் இது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. இந்த ஸ்டார்ட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயர் ட்ராப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா ரோட்டோ ப்ரஷ் டூல் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த சப்ஜெக்டை மட்டும் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சு செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் ஆகி அது எல்லா ஃப்ரேமையும் வந்து இது பண்ணும். ஹேண்ட் இன்பிட்வீனில் கேப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைனஸ்ன்ற சிம்பிள் வரும். வந்தோன்னே அதை மட்டும் ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு எலிமினேட் ஆகிடும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த மானிட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே மாதிரி லைன்ஸ் வரும். அந்த லைனை அந்த ஷார்ட் ஃபுல்லுமே ட்ராக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஃப்ரேமில் வச்சுட்டு ரைட் சைட் போனீங்கன்னா ப்ரிவ்யூன்னு இருக்கும். அதில் அந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா ஃப்ரேம்ஸும் வந்து ட்ராக் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கம்போசிஷனில் சேவ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம ரோட்டோ பண்ணி இந்த செப்பரேட்டாக இந்த சப்ஜெக்டை எடுத்துட்டோம். இதுக்கடுத்து இந்த ஸ்டார்ன்ற டைட்டில் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டைட்டில் எடுத்து V2 ட்ராக்கில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம இந்த 3 எஃபெக்ட்ஸும் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டார் எலிமெண்ட்ஸு ப்ளஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எல்லா எலிமெண்ட்ஸும் உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் இந்த எஃபெக்ட் க்ரியேட் பண்ணி பார்க்கணுன்னா உடனே நம்ம AH விஷுவல் டிசைன் ஸ்டுடியோவோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜில் வந்து எங்களுக்கு ஸ்டார் மெசேஜ் பண்ணி உங்கள் மெயில் ஐடியும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் சென்ட் பண்ணுறோம். நீங்களும் இந்த எஃபெக்ட்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறந்துடாமல் பேசிக்லேருந்து நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கான ஃபுல் சீரீஸ் வந்து நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. வீடியோ எடிட்டிங்கை பற்றி எதுவுமே தெரியலனாலும் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் வீடியோஸை நீங்களே எடிட் பண்ணலாம். பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.